அவர் இன்னும் ஏதோ ஒரு சின்ன பையன் சிறுபுலத்தனமா பேசியிருக்கார், சின்ன பையனுக்கு நினைப்புல பேசியிருக்கார். ஏன்னா அவர் தொடர்ந்து இந்துக்களை மாத்திரம் கேவலமா பேசிட்டு இருக்கார். ஒரு மாநாட்டினுடைய நிகழ்ச்சியில போய் ஏற்கனவே இந்த மாதிரி கொசு, டெங்கு இது மாதிரி ஒழிக்கிற மாதிரி சமாதானத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அங்க பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. 17வது முதலமைச்சராக பதவியேற்றுகின்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றது. அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது இது அனைவருக்குமான ஆட்சி, மத பாகுபாடு இல்லாமல் செயல்படும் என்று கூறியிருக்கின்றார். அப்படி நடக்க வேண்டும் என்று இந்து முன்னணி ஒரு கோரிக்கை வைக்கின்றது. சட்டமன்ற தலைவர் அவளை தேர்ந்தெடுத்து வாழ்த்தும் போது நம்முடைய இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். அவர் இன்னும் ஏதோ ஒரு சின்ன பையன் சிறுபுலத்தனமா பேசியிருக்கார், சின்ன பையனுக்கு நினைப்புல பேசியிருக்கார். ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு. நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அவர் தொடர்ந்து இந்துக்களை மாத்திரம் கேவலமா பேசிட்டு இருக்காரு. ஒரு மாநாட்டினுடைய நிகழ்ச்சியில போய் ஏற்கனவே இந்த மாதிரி கொசு, டெங்கு இது மாதிரி ஒழிக்கிற மாதிரி சமாதானத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அங்க பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. அவர் இப்ப ஜாமீன்ல தான் இருக்கார். திரும்பவும் நேற்று எதுக்கு அதை பேசினாரு, தேவையில்லாம அந்த இதை கொண்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ அதனுடைய பண்பாட்டை பத்தியோ இஸ்லாம பத்தியோ அதை பத்தி பேசியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு அவரே புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரியான தொடர்ந்து பேசினுடைய விளைவா இந்துக்களினுடைய ஓட்டை இழந்திருக்கார். 200 சீட்டு வரும், 210 சீட்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு மக்கள் அவரை காணாம பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா ஜீரோல தான் இருக்கணும், அடுத்த தேர்தலில் ஜீரோவா தான் இருக்கணும். அதனால இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். விஜய் அவர்கள் டாஸ்மாக் கடையை குறைக்கணும், கோயில்கிட்டையும் பள்ளிக்கூடங்கள்லையும் சில கடைகளை எடுத்திருக்கா சொல்லியிருக்காரு. அதை இந்து முன்னணி மனதார வரவேற்கின்றது, பாராட்டுகின்றது. தொடர்ந்து இந்த அரசாங்கமானது அவர்கள் கோரியது போல மதசார்பற்ற நாடு, எல்லா மதத்துக்கும் சரியா நடந்துக்கணும். ஏற்கனவே இருந்த அரசாங்கமானது முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருந்திருக்குது. பல்வேறு கோயில்களை 175 கோயிலுக்கு மேல இடிச்சிருக்காங்க. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம். சரியா போகும்னு சொல்லியிருக்காரு. அவர் கோயில் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு, திருச்செந்தூர் போயிருக்காரு. அதனால அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். அறநிலையத்தோடு தான் பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சரியான கணக்கு கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கோவில் எல்லாம் உருக்கி இருக்காங்க. அது என்னங்கிறத நமக்கு சொல்லணும். அதுல எவ்வளவு ஊழல் நடந்ததுக்கு நமக்கு சந்தேகமா இருக்குது. அதனால அது எவ்வளவு உருக்கி இருக்கோம், என்ன இருக்குங்கிறத இந்த அரசாங்கம், புது அரசாங்கமானது அதை கண்டுபிடிக்கணும். கோயிலோட சிலைகள்லாம் நிறைய காணாம போனது. ஏற்கனவே நல்ல அதிகாரி இருந்தாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அதிகாரி எல்லாம் மாத்தினாங்க. இல்ல அவர் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர் தான். நாம அது கிறிஸ்தவரும் இந்துன்னு வேறுபாடு பார்க்கலன்னா கூட பைபிளை மாத்திரம் எடுத்து சொல்லக்கூடாது. ஆனா நேற்றுக்கு எனக்கு கிடைச்ச தகவல், அவரு குரான்ல இருந்து ஒரு வாசல் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில இருந்து ஒரு வாசல் சொல்லியிருக்காரு சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தாருன்னா பாராட்ட வேண்டியது. வெறும் பைபிள்ல இருந்ததுன்னா நம்ம அதை கண்டிப்பா எதிர்க்கிறோம். இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மத்தை கேவலப்படுத்தியதாக, ஒழிக்க வேண்டும் சொன்னதாக கண்டித்து வருகின்ற 14ஆம் தேதி சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர் இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமானது நடக்கின்றது. பிஜேபி என்னுடைய இந்து முன்னுடைய கருத்து, அவங்க தனியா நின்றுக்கணும், என்ன ஓட்டுன்னு பார்த்துருக்கலாம். ஜனங்க 2 கட்சியுமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க, 2 கலகல ஆகாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனால மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மாற்ற வேணுங்கிறதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். நாம சொல்றது, தொடர்ந்து இந்து முன்னணி சொல்றது, பல்வேறு நிறுவனுடைய நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கோம். இந்து விரோத அரசாங்கத்தை தோற்கடிக்கணும், இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனால் நாம் என்ன சொன்னோமோ அது நடந்திருக்கு.
நம்ம அரசியல் பேசலாம் கூட அநேகமா அதிமுக ஒரு காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இல்ல வேற வழியில விஜய் கூட போய் சேரும் போது அவங்க இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போய் என்ன அமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறாங்க. அதனால இப்ப இதை எதிர்த்துட்டு போனாதான் அங்க ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட அது அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அவரு CV சண்முகம் வீட்டுக்கு மாத்திரம் போகல, திருமாவளவன் வீட்டுக்கு போயிருக்காரு, கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிருக்காரு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தான் பல அதிகமான MLA காமிச்சிருக்காங்க, அவங்க தான் உடனடியாக ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனால அவர் அங்கதான் போவார். விஜயனுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சியில் இருக்கணும். புஷ்பா பட பாணியில கோபம் அனுப்பி ஆதரவு வாங்கியிருக்காரு. இல்ல பொதுவா அவருடைய அறிக்கை டாஸ்மார்க்கு சில விஷயங்கள் எடுத்தது இன்னும் குறைக்கணும், அது வேற வைக்கணுங்க. இருந்தாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு. நாம் அதை பாராட்டுறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எடுக்கணும். சட்ட ஒழுங்கு, குறிப்பா போதை கலாச்சாரம் ரொம்ப பெரிய இருக்கு. இன்னைக்கு கூட இந்த தினமலர்ல ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு, எந்த மாதிரி எல்லாம் போதை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அதனால அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். நாம் இது உடனடியா அதை எதிர்பார்க்க எப்படி தெரியல, ஒரு 6 மாசமாவது ஆகணும். அப்பதான் அவருடைய ஆட்சி பற்றி தெரியும். நம்முடைய பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஆட்சி செய்யணும். அவருடைய சொல்லலாம் சரியான சொல்லாதான் இருக்குது. முன்னாடி செயல்பாடு எப்படிங்கிறது நமக்கு ஒரு நாள் போனா தான் தெரியும். செய்யணும் சிறப்பாக செய்யணும் தான் நம்ம. விஜய் அதை வாபஸ் வாங்கிக்க கூடாதுங்க நம்முடைய நோக்கம். ஏன்னா பல நேரத்துல இந்த திமுக அரசாங்கம் இருந்தப்போ லியோனின் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அவர் அந்த பாடநூல் திட்டத்துக்காக நியமிச்சிருந்தாங்க. இது மாதிரி பல கிறிஸ்தவ அதுல ஊக்கப்படுத்தினாங்க. அவரு தனிப்பட்ட இதுல ஒரு அரசு இதுல ஒரு ஜோதிடர் நியமிச்சிருக்காரு. அவர் மேல அது ஒரு நம்பிக்கை இருந்துருக்குது. அதனால எதிர்கட்சி அதை கண்டிக்க வேண்டியதில்லை. செயல்பாடு எப்படியே மக்களுக்கு என்ன செயல்பாடு அதை கண்டிக்கலாம். இதை உடனே இதை கண்டிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. அதனால அதிமுக கொடுத்தனால அப்படி பயப்பட மாட்டார், தைரியமா இருப்பார். கண்டிப்பா இந்த கம்யூனிஸ்ட் திருமாவளவன் நல்லா அவங்க ஆதரவு நம்பிட்டு இருந்தாருன்னா 1 வருஷம் கூட நினைக்காது, கவுத்து விட்டுருவாங்க. ஆமா, கண்டிப்பா பயம் இருந்திருக்கு. ஏன்னா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்ப இவங்களுடைய ஆதரவு கோரி இருக்காரு. ஆதரவு கொடுத்ததை அவர் வரவேற்பு தான் கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் நம்பிக்கைக்குரிய நபர் இல்லை அப்படிங்கிறதா இந்துக்களுடைய கருத்து. ஆனா இப்ப அதிமுக CV சண்முகம் தலைமையில, வேலுமணியுடைய தலைமையில ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால விஜய் அதுக்கு பயப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டசபையில் இன்னைக்கு பேசியிருக்காரு அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதனால உள்ள வரக்குள்ள நீங்க எப்படி தடுக்க முடியும்? சொல்லலாம், வெளியில ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம், சிறுவிழத்தனமா சொல்லிட்டு இருக்கலாம், அதை எப்படி தடுக்க முடியும்? இன்னைக்கு பேசிக்காரு, உள்ள போயிருக்காரு, அவரையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காரு, பேச சொல்லியிருக்காரு சபான. இல்ல அதை கண்டிக்கிற உள்ள போயிருக்காரு, தடுக்க முடியும், எப்படி தடுக்க முடியும்? எத்தனை பேர் ஜெயிச்சாலும் போயிருப்பாங்க, ஒரு ஆள் ஜெயிச்சுதான் போயிருக்காரு. இவர் மத்திய சபையிட்ட போய் பார்க்கணும். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் போய் பிரதமரை பார்ப்பேன், உள்துறை அமைச்சர் பார்ப்பேன், நிதி கேட்பேங்கிறாரு. பிஜேபி வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, இவருக்கு போகக்கூடாது. இல்ல நாட்டினுடைய இப்ப ஒரு ஆட்சி செஞ்சக்கூடிய 10 வருஷம் ஆட்சி செஞ்சக்கூடிய முதலமைச்சரை 10,000 ஓட்டுல தோக்குறாரு. ஆனால் இன்னைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அதனால ஒட்டுக்கா விஜய் அவர்களுக்கு போட்டிருக்காங்க. அதனால இது பெரிய தோல்வியை எடுக்க முடியாது. இந்து இயக்கம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நெருக்கடிகள் வேலை செய்யிட்டு இருக்க. நம்ம தொடர்ந்து இந்து மக்கள் மத்தியில வேலை செய்யணும்.
கண்டிப்பா போயிட்டு இருக்கு. 2 பிரிவுகளா அதிமுக பின்னாடி வச்சு சட்டமன்றத்தில் ஒரு எதிராக ஒரு ஆதரவு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாஜக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடுநிலை வைக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே இல்லையா, எதிர்ப்பு எதுவுமே கிடையாது, அதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா காரணம் இல்ல அடிப்படையில் விஜய் இப்ப நல்ல ஆட்சி, ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, புதுசா வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. பல்வேறு வகையில நான் நல்லது செய்வேன்னு அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்ப கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து அதை ஆதரிச்சு தான் பார்க்கணுங்கிறது நம்முடைய கருத்து. உயிரை தரம் நடத்துறது அப்படின்னு சொல்லி தலைவராகவும் மற்ற தலைவர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இனிமே இதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியில பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. விஜய் கட்சியில பணம் கொடுக்காம தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால மக்கள் வந்து இந்த பணம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு சரியான பாடம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்து அரசியல் வந்து எதிர்பார்க்கணும்னு கொஞ்சம் போறீங்க. இந்த புதிய அரசு போட்டா நடந்து கொடுக்கலாம். இந்து அரசியல் புரியல இந்து அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம முதல் புரியுது. இல்ல இந்து அறநிலையத்துறை நாம் என்ன சொல்றோம்னா, தனியார் ஒரு வாரிய அமைச்சு தனியா கொடுக்கணும், அவங்க சிறப்பா செய்வாங்க. அதுக்கு பல உதாரணங்கள்லாம் நம்ம சொல்றோம். கண்டிப்பா கொடுப்போம். நம்ம கோரிக்கை என்ன இருக்குதோ அது தொடர்ந்து சொல்லுவோம். ஒரு ஆட்சி சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக தான் வாழ்த்தொழிய பாய்க்கு நம்முடைய என்ன கோரிக்கை இருக்கோ தொடர்ந்து சொல்லுவோம். நாமளும் கூட அவருக்கு ஏதாவது நேரம் டைம் கேட்போம். பழைய அரசாங்கத்துக்கு நேரம் கேட்டா எப்பவுமே சந்திக்கிறதுக்கான அவர் கொடுக்கல. இவர் நேரம் கேட்டா நம்முடைய கோரிக்கையெல்லாம் நேரடியாக கொடுக்கப்படும். மத்திய சர்க்கார் என்ன செய்யணுமோ எல்லா மாநிலத்துக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நாம எதிர்பார்க்கிறோம், நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா இவர் வந்து ஒரு சுகமான உறவு வச்சுக்கணும். இந்த திமுக காரர் மாதிரி சண்டை கட்டாம நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ நிதியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா அவங்க செய்வாங்க. இப்ப மாத்திட்டாரு. இப்ப RSS தான் போய் ஆதரிக்கூடாது. போய் என்ன சொல்றாரு, பாட்டாளி மொழி கட்சி இருக்கவங்க ஆகாது, பாஜக இருக்கிறவங்க ஆகாதுங்கிறவரு. அப்ப அவங்க RSS தான் இவர் எதுக்கு போய் அப்புறம் அங்க ஆதரவு கொடுக்குறாரு? போகக்கூடாது. இதெல்லாம் வந்து இதுல இருந்து என்னன்னா அவரு வேஷம் போடுறாருன்னு நமக்கு தெரியும். எப்படிங்க? இல்ல அவரு வந்து பாஜகல வந்து அவருக்கு ஆதரிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே எம்எல்ஏ தான் இருக்காங்க. பாஜக வந்து மேடையில வச்சிருக்காங்க, திமுகன்னு சொல்லியிருக்காரு, பாஜகன்னு சொல்லியிருக்காரு. அது இப்ப பதவியேற்புல அது மாதிரி எதுவும் பேசலையே, ஒன்றும் சொல்றீங்க. எதுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமா வேணாம இருக்கு, ஒரே எம்எல்ஏ வச்சுட்டா ஒண்ணு வேணும். இது எங்க தவறு நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு. இந்த விஜய் அன்னைக்கு வந்து ஒரு தனிநபரா ஒரு நடிகரா இருந்தாரு. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அவரை நான் எல்லாத்துக்கும் சமமா நடந்துக்கணும்னு சட்டசபை சொல்லியிருக்காரு. அதனால அவர்கிட்ட வர்ற காலங்களில் நம்ம எதிர்பார்க்கிறோம், சொல்லுவார் நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன சொல்றேன். 17 தான் சொன்னேன். 17 ஞாயிற்றுக்கிழமை 17 அரசுடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே பாஜக நல்லா பார்த்துட்டு இருக்குது. சமயத்துல களத்தை இறங்குமா? இல்ல ஆட்சி நல்லா செய்யும் வரைக்கும் அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்புறம் பாஜகங்கிறது ஒரு கட்சி, அவங்க வளர்ச்சிக்காக அவங்களுடைய வேலை செய்யும். தமிழ்நாட்டிலேயே வந்து பாஜக ஆட்சி செய்யணும்னு அவங்க நினைக்கிறது இது இயல்பு. திருமாவளவனா முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. அப்படி வந்து பாஜக இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆகணும்னு நினைக்கிறதுல அவங்க கட்சி வளர்ச்சிக்காக வேலை செய்வாங்க. அதே நேரத்துல அரசாங்கம் மத்திய சர்க்கார் இருக்கிறது மாநில சர்க்காருக்கு என்ன செய்யணும் செய்வாங்க. அதிமுக அவங்க சொல்ற அந்த கூட்டணி இல்லைன்னு இருப்போம். பார்க்கலாம், அதுக்கான முயற்சி பண்ண நிறைய செலவெல்லாம் மிச்சமான எதுவும் முயற்சி பண்றாங்க. அது உடனே நாக்கணுமா என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம்.
எதிர்காலம் இருக்குது, தலைவராகலாம், மத்திய அமைச்சராகலாம், ஏதாவது இருக்கு. இன்றைய அளவுல பாஜக தமிழகத்தினுடைய நிலை எப்படி பார்க்கணும்? இவ்வளவு பேர் கூட்டிட்டு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. கோவையில மனதை செய்வாங்க ஜெயிப்பாங்க எல்லாரும். பாஜக இன்னும் களத்துல இறங்கி வேலை செய்யணும், கட்சியை பலப்படுத்தணும். இந்த தேர்தலில் அவங்க வேலை செய்யணும். வேலை செஞ்சிருக்காங்க, பத்தாது. தோல்விக்கிறாங்க. சரியா தர முடியாதுன்னா தோல்விக்கிறாங்க. இல்ல, அதாவது வேலை செஞ்சா கூட இன்னும் கட்சி கட்டமைப்பா இன்னும் கொண்டுட்டு போகணும், இன்னும் அதிகமா வேலை செய்யணும், கொஞ்சம் வேகமா வேலை செய்யணும். தெலுங்கானா